துணை நம் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, துலா லக்னத்துக்கு குரு தசை என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். துலா லக்னத்துக்குலாம் குரு பகவான் 3, 6 கூடியவராக வராரு. 3ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆகிறாரு, 6ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆகிறாரு. அப்படி இருக்கும்போது கெடுதல்கள் செய்கிறதுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாரு. அவர் லக்னத்துக்கு தொடர்போடு இருந்தார்னா அதிகப்படியான கெடுதல்கள் செய்வார். லக்னத்துக்கு எப்படி தொடர்பு? லக்னத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 5ஆம் இடத்துல இருந்தாலும் லக்னத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்துல இருந்தாலும் லக்னத்தை பார்ப்பார், அதே 9ஆம் இடத்துல இருந்தாலும் லக்னத்தை பார்ப்பார். தசை நடந்தால் தான் இந்த கெடுதல்கள்லாம். தசை நடக்கலை, குரு பகவான் 5லேயோ 7லேயோ 9லேயோ இருந்தாலும் அந்த மாதிரி கெடுதல்கள்லாம் செய்ய மாட்டார், நன்மையே செய்வார். குரு பகவான் லக்னத்தில் இருந்தார்னா கெடுதல்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு வரும். திசை நடந்தால். திசை நடக்கலைன்னா நல்ல பிள்ளையாக தான் இருக்கும், நல்லா இருப்பீங்க. ஒன்றும் கெடுதல்களை அதிகப்படியான செய்கிறதுக்கு வாய்ப்புகள் வராது. எந்த ஒரு கிரகமும் அந்த தசை நடக்கும்போது தான் கெடுதல் செய்வாரா, அவர் யோகத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் தசை நடக்கும்போது தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி அதில் பார்க்க முடியாது. லக்னத்திலே இருந்தாலும் நன்மையை செய்வார். அதே தசை நடத்தினார்னா, லக்னத்தில் இருந்தார்னா கெடுதல்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த துலா லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரனும் இந்த குரு பகவானும் பகை கிரகம். அப்படிங்கும்போது இந்த துலா லக்னத்துக்கு கொஞ்சம் அதிகப்படியான கெடுதல்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துருவார். கெடுதல்னா என்ன கெடுதல்? 3ஆம் இடத்துக்கு காது மூக்கு தொண்டை இந்த மாதிரி விஷயத்தில் நோய் நொடி கொடுத்துருவார். அதே 6ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் போது 6ஆம் இடத்துக்கு கோர்ட்டு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷனு இந்த மாதிரி எல்லாம் போகணும், கடன் கட்சி வாங்கி சொத்து வாங்கி அதில் இழப்பை ஏற்படுத்தணும், நோய் நொடி கொடுத்து ஹாஸ்பிட்டல் செலவு வச்சு கடன் வாங்கி கடன்காரராக ஆகணும், கடன்காரர்கிட்ட அவமானப்படணும், இந்த மாதிரியெல்லாம் சிக்கல்கள்லாம் குரு பகவான் கொடுப்பார். அதே 2ஆம் இடத்துல இருந்தார்னா அந்த மாதிரி கஷ்டங்கள் அதிகமாக கொடுக்க மாட்டார். ஏன்னா 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ அந்த வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் படிப்பை கொடுத்தே தீர்வார். அந்த வயசில் அந்த பிள்ளைங்க படிக்கிற வயசில் அந்த திசை வந்ததுன்னா நன்மையை செய்வார். ஏன்னா இந்த 3ஆம் இடத்துக்கு இவர் 12ஆம் இடமா வந்துடுது. 2ஆம் இடம் 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமா வருது. அது 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் கடன் வாங்கி எல்லாம் செய்கிற மாதிரி, கடன் வாங்கி பிள்ளைங்க படிப்பு செலவு பண்ணி நம்ம அந்த நேரத்தில் கடன் படணும், கடனால் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது அது குழந்தைங்களால வரும். படிப்பு செலவுக்காக கடன் வாங்குற மாதிரி வரும் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா. அதே 3ஆம் இடத்துல இருந்தார்னா, 3ஆம் இடம் தன் சொந்த வீடாக போயிருந்தா 3ஆம் இடத்துலேயே இருந்து தசையை நடத்தினார்னா சகோதர வழியில் கஷ்டங்கள் கொடுக்கும், சகோதரர்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்கும். நமக்கு கீழே பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டகாலத்தை கொடுக்கும். அல்லது அவங்களும் நம்ம ஜாதகரும் பகைவை உண்டாக்குவார். 2 பேரும் சண்டை போட்டு இந்த மாதிரி கஷ்ட காலத்தை கொடுத்துருவார் 3ஆம் இடத்துல இருந்தார்னா. 4ஆம் இடத்துல இருந்தார்னா நன்மையே செய்வார். ஏன்னா 4ஆம் இடம் நீச்ச வீடு. நீச்ச வீட்டில் 3ஆம் அதிபதி இருக்கலாம். நீச்ச வீட்டில் இருந்தான்னா நல்லதே தான் நடக்கும். 4ஆம் இடத்துக்கு உண்டான பலன்கள் அனைத்தும் கொடுத்துருவார். அதே 5ஆம் இடத்துல இருந்தார்னா, 5ஆம் இடங்கிறது துலா லக்னத்தை 9ஆம் பார்வையை பார்ப்பார். இப்போ 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற லக்ன டிகிரியும், இதே லக்ன டிகிரி, லக்னத்தில் என்ன டிகிரியில் லக்னம் விழுந்திருக்குதோ அந்த டிகிரியும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா தான் இந்த கஷ்டத்தை கொடுப்பார். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு உண்டான கஷ்டத்தை கொடுப்பார். லக்னத்தை பார்த்தாருன்னா 9ஆம் பார்வையாக லக்ன டிகிரியையும் இந்த குரு பகவான் இருக்கிற டிகிரியும் ஒன்றே இருந்தால் தான் அந்த மாதிரி பார்ப்பார், கஷ்ட காலத்தை கொடுப்பாரு. அதே 6ஆம் இடத்துல இருந்தார்னா தசை நடக்கும்போது அதிகப்படியான கஷ்ட காலத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா 6ஆம் இடங்கிறது எதிரிங்க ஸ்தானம், நோய் நொடி கொடுக்குற ஸ்தானம். அது நோய் நொடி கொடுத்து நிவர்த்தி செஞ்சிருவார் குரு பகவான். அதிகப்படியான கஷ்ட காலத்தை கொடுக்க மாட்டார். அல்லது அழியாத சொத்துக்கள் வாங்கி கடன் வாங்குற மாதிரி வரும். ஏன்னா இவர் சுபகிரகங்கிறதுனால குரு பகவான் என்ன நம்மளுக்கு கொடுக்கணுமோ, வீடு வாசல் வாங்கினாலும் சரி, கடன் வாங்கி கடனால் கஷ்டப்படணும். நோய் நொடி கொடுத்தாலும் நோய் நொடி கொடுத்து கடனால் கஷ்டப்படணும், அந்த மாதிரி கொடுப்பாரு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா. அதே 7ஆம் இடத்துல இருந்தார்னா அது 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமா வந்துடுது, கலஸ்தரஸ்தானமாகவும் வந்துடுது 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா, அதே 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் 7லேயே இருந்தார்னா அதிகப்படியான கஷ்ட காலத்தை கொடுக்க மாட்டார்.
ஏன்னா கலஸ்திரஸ்தானாதிபதியோட தொடர்பில் இருந்தாருன்னா அதிகப்படியான கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். திருமண வாழ்க்கை நல்லபடியாகவே அமைச்சு கொடுப்பாரு. இல்லை அப்படின்னா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல்கள் உண்டு பண்ணும். தனித்து குரு பகவான் இருந்தாருன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு பண்ணுவார். இல்லை திருமணத்தை தாமதப்படுத்துவார். ஆணாக இருந்தால் ஒரு 30 வயசுக்கு மேலே, பெண்ணாக இருந்தால் 25 28க்கு மேலே, அந்த மாதிரி 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா. அதே 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு மறைஸ்தானம். ஒரு மறைஸ்தானாதிபதி இன்னொரு மறைஸ்தானத்தில் இருக்கிறது நன்மையே. அப்போ நல்லதே தான் நடக்கும். கெடுதல்கள் அதிகமாக செய்யறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டார். 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து சுகபோக வாழ்க்கையை அதிகப்படுத்தி கொடுப்பாரு. அப்பயும் கடன் கட்சி வாங்கி தான் கொடுப்பாரு. வாங்கினாலும் நம்ம மனிதனுக்கு உடல் நலத்தில் குறைபாடு வைக்க மாட்டார். அதாவது ஒரு மறைஸ்தானாதிபதி இன்னொரு மறைஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல யோக பாக்கியத்தை தான், பெருத்த யோக பாக்கியத்தை கொடுத்துருவார் அந்த 16 வருஷம் முடியறதுக்குள்ள. அதே 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு இந்த லக்னத்தை பார்ப்பார் 5ஆம் பார்வையா. அப்போ அந்த லக்ன டிகிரியும் இந்த 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற டிகிரியும் ஒன்றா இருந்தால் தான் கெடுதல் பண்ணுவாங்க. இல்லை ஒரு 8 டிகிரி 10 டிகிரி தள்ளி இருந்தாங்கன்னா ஒன்றும் பெருத்த அளவில் கெடுதல் பண்ண மாட்டார். 9ஆம் இடத்துல இருக்கிறத குரு பகவான் வந்து யோகத்தை தான் கொடுப்பாரு. 3ஆம் இடத்த குரு பார்ப்பார். இப்போ 7ஆம் பார்வையா 5ஆம் பார்வையா லக்னத்தை பார்ப்பார். இதெல்லாம் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து யோகத்தை தான் கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்காது. அந்த லக்ன புள்ளியும் 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானோட டிகிரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி கெடுதல்லாம் அதிகமாக இருக்காது. 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா குரு பகவான் வந்து உச்ச வீட்டில் இருக்கிறார். 10ஆம் இடம் வந்து குரு பகவானுக்கு துலா லக்னத்துக்கு வந்து உச்ச வீடு. அந்த உச்ச வீட்டில் இந்த 3 6ஆம் அதிபதி இருந்து எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டுக்கு வந்து கெடுதல்கள் நடக்கும். எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு? 5ஆம் பார்வையா 2வது வீட்டை பார்க்குறாரு. கடகத்தில் இருந்தால் 5ஆம் பார்வையா 2வது வீட்டை பார்க்குறாரு, 4வது வீட்டை பார்க்குறாரு, 6வது வீட்டை பார்க்குறாரு 9ஆம் பார்வையா. அப்போ அந்த உச்ச வீட்டில் இருந்துக்கிட்டு பார்க்கும்போது அதிகப்படியான கெடுதல்கள் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரோ அந்தந்த வீட்டுக்குரிய காரகத்துவத்தை தான் கெடுப்பார். 4ஆம் இடங்கிறது தாய்ஸ்தானம், 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், குடும்பத்தையும் கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுப்பாரு. அதே தாய்ஸ்தானங்கும்போது தாய் வீட்டை கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்துருவார். இந்த மாதிரி எல்லாம் வந்து அதிகப்படியான கஷ்டங்களை கொடுத்துருவார். அந்த உச்ச வீட்டில் இருந்துக்கிட்டு டிகிரி வயசில் 2ஆம் இடத்தையோ 4ஆம் இடத்தையோ பார்க்குறாருன்னா அந்த தசையை நடத்தினார்னா தான். அதாவது பாவ கிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா கெடுதல்கள் அதிகம் செய்ய மாட்டார், நன்மையை தான் செய்வார். அதே 11ஆம் இடத்துல இருந்தார்னா 3ஆம் இடத்தை பார்ப்பார் 5ஆம் பார்வையா. அதே 3ஆம் இடத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ என்ன பண்ண போகிறாரு? குழந்தைங்க நம்ம கூட இருக்கிறதுக்கு இல்லாத 5ஆம் இடங்கிறது குழந்தைங்க ஸ்தானம், அதெல்லாம் பிரிவினை உண்டு பண்ணி விடுவார். 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து பிரிவினை உண்டு பண்ணி விடுவார். குழந்தைங்களையும் நம்மளையும் பிரிவினை உண்டு பண்ணி விடுவார். ஏதோ குழந்தைங்க நம்மளுடைய பிள்ளைங்க வேறு ஊருக்கு வேலை விஷயமா போயிடலாம், அல்லது நாம் வேறு ஊருக்கு வேலை விஷயமா போய் பிரிவினை உண்டு பண்ணி கொடுத்துருவார். அதையும் கொடுத்து நோய் நொடியும் கொடுத்துருவார். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நம்ம பூர்வீக சொத்துல வில்லங்கத்தை உண்டு பண்ணுவார், பிரச்சனைகள் பண்ணுவார் 11ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு தசையை நடத்தினார்னா. அதே 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா கெடுதல்கள் நடக்காது. ஏன்னா 3 6ஆம் அதிபதி ஒரு 12ஆம் இடத்துல இருக்கிறார். கெட்டவன் கெட்டிலில் கெட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரி யோக பாக்கியம் தான் கிடைக்கும். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அந்த தசையை நடத்தினார்னா துலா லக்னத்துக்கு கெடுதல்கள் அதிகமாக நடக்காது, நன்மையே நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து என் வீடியோ வரும். வாழ்த்துக்கள்.